நம்ம நம்மளுடைய கட்டுமான பணி தொடங்குனதுலேருந்து கடைசி வரைக்கும் இந்த இந்த வெப்சைட்ல ஆங்கிலத்துல தான் இருக்குது. இது எதற்காக எழுதுறேன்னா, நம்ம நடந்து வந்த பாதைகள நமக்கு நம்ம ஞாபகப்படுத்தி கர்த்தர துதிக்கிறதுக்கு நமக்கு ஏன்னா அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் நம்ப கோடிக்கணக்குல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அம் வருகிற ஆண்டுகள்ல கோடிகளில போகும். அப்போ புரொவிஷன்ஸ் வந்து கோடிகளில வரும். இப்போ நாம் லட்சங்களில புரொவிஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அது போகும்போத நாம் அதையும் எழுதுவோம். அப்போ இத திருப்பி வந்து படிச்சு, இத நம்ப பார்க்கும் பொழுது கர்த்தர் நடத்தின பாதைகள், ஒவ்வொரு நாளும் எடுத்த பிக்சர்ஸ், ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தின ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஏற்படுகிறதான அந்த சரித்திரம், அவரோடு கூட ஏற்படுகிறதான இந்த ஞாபகங்கள், அவரோடு கூட ஏற்படுகிறதான ஒரு இன்டராக்ஷன்ஸ். இது மகிமை. இது மகிமை. இது வந்து சுத்த பொன். சுத்த பொன். பியூர் மகிமை. அதுல நேத்து ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு. எப்பொழுதுமே அன்னன்னைக்கு சாயந்தரம் எல்லா டீலிங்ஸையும் நம்ம முடிச்சுருவோம். எல்லா காசையும் குடுத்து முடிச்சுருவோம். நேத்து சாயந்தரம் ஜெனரேட்டர்காரருக்கு குடுக்கறதுக்கு ரூ. 2,500 மினிஸ்ட்ரி அக்கவுண்ட்ல இல்ல. நேத்து ரூ. 1,00,000 மேல முந்தா நேத்தும் சேர்த்து ரூ. 1,00,000 மேல செலவு பண்ணியிருந்ததுனால, மினிஸ்ட்ரி அக்கவுண்ட்லேருந்து காசும் வெளிய போல. அந்த இருந்த ரூ. 1,182 அது வெளியவும் போல, அது அப்படியே இருக்குது. என்னோட பெர்சனல் அக்கவுண்ட்லேருந்து செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பெர்சனல் அக்கவுண்ட்லேருந்து செலவு பண்ணி முடிச்சுட்டேன். அப்போ வீட்டுக்கு வந்து மெடோட்ட சொன்னப்போ, மெடோ நான் ஒரு ரூ. 3,000 பெர்சனல் அக்கவுண்ட் போடுறேன் அப்படின்னேன். நான் சொன்னேன், அ என்னோட கர்த்தர் ஐஸ்வர்யவான்ம்மா. அதனால ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பண்ணு. அதுக்குள்ள வந்துரும். பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் மினிஸ்ட்ரி அக்கவுண்ட் செக் பண்ணி ரூ. 1 அந்த அவருக்கு ஜெனரேட்டர்காரருக்கு போட்டு பார்த்தா ரூ. 1 போச்சு. சரி ரூ. 1 போது. ஒரு 1,400 மட்டும் மினிஸ்ட்ரி அக்கவுண்ட்ல போடுமா. நம்ம ரூ. 2,500 நம்ம அனுப்பிருவோம். மெடோ மெடோ போடுறாங்க. எனக்கு ரூ. 5,000 நோட்டிஃபிகேஷன் வருது. நான் உடனே முழிக்கிறேன். என்ன ரூ. 5,000 வருது. நீங்க ரூ. 5,000 போட்டா? இல்லையா, என்ன ரூ. 5,000? பார்த்தா அதே செகண்ட்ல வேற ஒரு இடத்துல இருந்து புதுசா மொத ரூ. 5,000 அனுப்புறாங்க அவங்க. வேற ஒரு பிலீவரு ஒரு ரூ. 5,000 அனுப்புறாங்க. எனக்கு மெடோ நோட்டிஃபிகேஷனே வரல. ரூ. 5,000 நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு. பேலன்ஸ் பார்த்தா ரூ. 7,581 ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கர்த்தர் குடுத்த இந்த புரோவிஷன்ல இருந்து ஜெனரேட்டர்காரருக்கு ரூ. 2,500 குடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். அ எவ்வளோ ஒரு ஆச்சரியமான, அற்புதமான தேவன் பாருங்க. பெரியவர் இல்லையா? மகா பெரியவர். அவர் காசுல தான் அ குடுக்கணும் அப்படிங்கிறாரு. கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். டைமிங், டைமிங். நான் ரொம்ப எப்படி சொல்றது? ஆச்சரியத்திலயும், அ சந்தோஷத்திலயும் அ கர்த்தர் அவர் நடத்துற வழிகள்ல அ ஆனந்தமா போயிட்டு இருக்கோம். அது போக மழை. மழை நமக்கு வந்து எந்த தடையும் மழை பண்ணல. நடுவுல மழை பெஞ்சாலும் வேல வேலைய நிறுத்தல அது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, 1 மணி லஞ்ச் எல்லாம் போயிட்டாங்க. மழை வச்சு வெளு வெளுன்னு வெளுத்துச்சு. நாங்களும் போனோம். நடுவுல பைக்க நிறுத்த வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் போய் கடையில போய் சாப்பிட்டு திருப்பியும் சார்ல்ஸ் வருவாரு. நானும் சார்ல்ஸும் அவரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு அவரு தான் பண்ண போறாரு எலக்ட்ரிக்கல் ஒர்க். அ சாப்பிட்டு திரும்பி வந்து 2 மணிக்கு நின்றுச்சு. இவங்க கரெக்ட்டா மேல ஏறி வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. கட 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 கடன்னு மேல போட்டுட்டாங்க. மேல போட்டு முக்காவாசி முடிச்சுட்டாங்க. மழை பெஞ்சா கீழ வேலை நடக்கும். கீழ உள்ள அந்த டோர் போடுறதுக்கான வேலை நடக்கும். இன்னொன்னு இந்த இடத்துக்கு போனதுலருந்து இதுதான் முதல் மழை. இந்த மழை பெய்யப்போ
மழை பெய்யறப்போ நமக்கு மேல ஷீட் உண்டாயிருச்சு. நம்ம கீழே பத்திரமா இருந்தோம். நேத்து பேஞ்சிருச்சுன்னா, நான் வெளிய எங்கேயாவது பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கணும். என்னை கர்த்தர் வெளிய எங்கேயும் ஓரமா நிக்க விடல. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. ஷீட்டு ஷீட்டுக்குள்ள நான் உட்கார்ந்திருக்கேன். ரொம்ப இது சேஃபா மழையில நனையாம. தேவன் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு மகா பெரியதா இருக்கு. இப்படி நாங்க ஒண்ணுன்னா யோசிச்சிருந்தோம். நெறைய காரியங்கள், அநேக காரியங்கள். அதுல நான் இங்க எழுதுறது கொஞ்சம் தான். இப்பதான் ஜான் சொன்னது புரியுது. அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் இந்த புத்தகம் கொள்ளாது. இந்த புத்தகத்துல எழுதி முடிக்க முடியாது. அப்படின்னு நம்ம அப்போஸ்தலர் ஜான் எழுதுனது எனக்கு இப்ப புரியுது. ஏன்னா, அவர் செய்ற நன்மைகள ஒண்ணொன்னா எழுத முடியல. ஒண்ணொன்னா எழுதுனா அவ்வளோ இருக்குது. அதுல நமக்கு ஞாபகம் இருக்கிறத மட்டும் அன்னன்னைக்கு நைட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில டக 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 டகன்னு நம்ம எழுதி வச்சுருவோம். அ நம்மளுடைய நம்ம வாசிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாய். நேத்து ஒரு கதவு போட்டுட்டோம். கதவு போட்டுட்டு பூட்டு போட்டோம். ஒரு 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 இதுல. மழை வந்து நமக்கு நன்மை செய்தது. ஏன்னா எங்கெங்க தண்ணி எப்படி எப்படி ஓடுதுங்கிறத மழை காட்டிக் குடுத்துருச்சு. இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம காரியங்களை செய்யறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா இந்த ஏரியால நான் இதுவரைக்கும் நான் மழைய பார்க்காததுனால, எனக்கு ரோட்ல தண்ணி எந்த இடத்துல ஃப்ளோ ஆவுது, எப்படி வருதுங்கிறது தெரியாமலே இருந்துச்சு. நேத்து அதுவே பெய்து காட்டிக் கொடுத்தது. "இங்க பாரு நான் தண்ணி இப்படிதான் ரோட்ல போயிட்டு இருக்கு. என்னைய பார்த்து இந்த மாரி இடத்துல, இந்த இடத்துல இத கட்டு" அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்க. அ அ முழுமையான டாப் எல்லாம் ஃபுல்லா போட கர்த்தர் கிருபை தந்தார். பின்னாடி மட்டும் ஒரு 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 2, 3 அடி கேப் இருக்கு. அத மட்டும் நம்ம முடிப்போம். இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனுக்காக வெயிட் பண்றேன். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால கனெக்ஷன் உண்டாகும். இன்னும் ஒரு 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 5,00,000 கிட்ட நமக்கு வரும். அதற்கு மேலேயே வரும். சவுண்ட் ப்ரூஃபிங், ஃபால்ஸ் சீலிங், டாய்லெட்ஸு, ஃப்ளோரிங் கம்ப்ளீஷன். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். செய்தார், செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். மகிமைப்படுத்தினார், மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா! நீங்கள் கூட சேர்ந்து கர்த்தரை துதிப்பதற்காய் நன்றி. அ கொடுப்பதற்கு டிசையர் பண்றதுக்காய் நன்றி. கொடுக்கிறதற்கு ஆசைப்படுகிறதற்காய் நன்றி. கொடுக்கிறதுக்கு ஆசைப்படுகிறவர்களிடத்துல, கொடுக்கிறதற்காய் பேசுகிறவரிடத்துல கர்த்தர் அந்த புரோவிஷன்ஸ கொண்டு வந்து சேர்க்கிறார். நம்ம இத தொடர்ந்து பார்க்கிறோம். யாரெல்லாம் இருதயத்துல வாஞ்சித்து கர்த்தரை நாடுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் புரோவிஷன் வந்து, அவர்கள் லட்சங்களில கொடுக்க கர்த்தர் அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அ கொடுக்கிறேன்ட்டு கொடுக்காம விடுற தேவன் இல்ல. ஏன்னா, நேத்து அந்த ரூ. 5,000 பார்த்தேன் நானு. ரூ. 2,500 அவருக்கு குடுக்கணும்னு டடன்னு ஒரு 5,000 வந்துச்சு பாருங்க. அ அவர் நல்லவர். அவர் நல்லவர். அவர் நாமத்தின் மீது விசுவாசமா இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறவர். ஃபார் ஹிஸ் நேம்ஸ் சேக். அவருடைய நாமத்து நிமித்தம் விடுதலையாக்குவார். தொடர்ந்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். நன்றி சொல்லிக் கொண்டே